ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் சாரல் தாட்ஸ். இன்னைக்கு வீடியோல நம்ம ஸ்கின் கேர்ல என்னென்னலாம் மிஸ்டேக் பண்றோம்னு சொல்லிட்டு ஒரு 5 பாயிண்ட்ஸ் பத்தி சொல்ல போறேங்க. ஸோ அது என்னன்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் மிஸ்டேக், நீங்க ப்ராடக்டை லேயரிங் பண்றது. ஸ்கின் கேர்ன்ற ஒரு பேர்ல நீங்க நிறைய ப்ராடக்ட்ஸ், அதாவது நயாசினமைடு, ரெட்டினால், ஏஹெச், பிஹெச்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை லேயரிங் பண்ற மூலியமா உங்க ஸ்கின் பர்ன் ஆக தான் செய்யும், க்ளோ ஆகாதுங்க. ஸோ இந்த மிஸ்டேக்கை பண்ணிடாதீங்க. செகண்ட் மிஸ்டேக், நீங்க சன்ஸ்கிரீன் இல்லாம வெளியே போறது. அப்படி நீங்க போறதா இருந்தீங்கன்னா உங்களுக்கு சன்னால வரக்கூடிய பிக்மெண்டேஷன், டல்னஸ், ரிங்கிள்ஸ் எல்லாம் வரதாங்க செய்யும். ஸோ நீங்க சன்ஸ்கிரீன் எப்பயுமே உங்களுடைய டெய்லி ரொட்டீன்ல ஒரு மஸ்ட்னே வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்ல, நீங்க சன்ஸ்கிரீன் போடாம நீங்க போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க எவ்வளவு காஸ்ட்லியான ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாலும் ஒரு 2 நிமிஷம் தான் நீங்க வெளியே போயிருப்பீங்க, அந்த 2 நிமிஷத்துல உங்க ஸ்கின் டேமேஜ் ஆயிடும். ஸோ அதனால சன்ஸ்கிரீன் போட்டுட்டு போறது ஒரு அத்தியாவசியமான ஒரு விஷயமா இருக்குங்க. தேர்ட் மிஸ்டேக், நீங்க மேக்கப் ப்ராப்பரா ரிமூவ் பண்ணாம தூங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி பேசிஸ்ல இது நடக்கும்போது உங்களுடைய போர்ஸ்ல இந்த மேக்கப்லாம் பிளாக் ஆயிக்கும். ஸோ இதனால உங்களுக்கு பிம்பிள்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கு அண்ட் உங்களுக்கு டல்னஸான ஒரு லுக் கிடைக்குங்க. ஸோ இதெல்லாம் நீங்க தவிர்க்கணும்னா மேக்கப்பை ப்ராப்பரா ரிமூவ் பண்ணுங்க. ஃபோர்த் மிஸ்டேக் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ப்ராடக்ட்லாம் ஃபாஸ்டா சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. அது எப்படின்னா, ஒரு இன்ஃப்ளூயன்சர் சொல்லுவாங்க இது போட்டேன் மாறிச்சு மறைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அவங்க ஒரு ப்ராடக்டை வாங்கி அதை யூஸ் பண்ணி அதை ஒரு ரிசல்ட்டும் கொடுத்துருக்காது. அடுத்து ஒரு ப்ராடக்ட் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கும், வைரல் ஆயிட்டு இருக்கும், அந்த ப்ராடக்டை வாங்கி யூஸ் பண்ணுவாங்க, அதுலயும் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த ரிசல்ட் கிடைக்காம இருக்கும். ஸோ இதனால ஃபேஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்கின் இருக்கு இல்லையா, ஸோ அது கன்ஃபியூஸ் ஆயிடும். டே, இப்படி நீ பண்ணிட்டே இருந்தனா என்னால எப்படி அவனுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனையோட இருக்கும். இப்படியே நீங்க பண்ணிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க ஸ்கின்ல எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் வராது. ஸோ ஸ்கின் கேர்னா அதுக்கு டைம் வேணுங்க. நீங்க 2 டேஸ்ல எனக்கு ஒரு மேஜிக் நடக்கணும் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட இருக்காதீங்க. இது புரிஞ்சா சரி. ஃபிஃப்த் பாயிண்ட், நீங்க ஹார்ஷான ஸ்க்ரப்பை டெய்லி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த வால்நட்டு, அப்புறம் ரொம்ப ரஃபா இருக்கிற ஸ்க்ரப்ஸ் எல்லாம் யூஸ் பண்றது. இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிட்டே இருக்கும்போது உங்களோட ஸ்கின்னோட பேரியர் செத்துரும். அப்புறம் உங்களுடைய ஸ்கின் நல்லா ரெட்னஸ் ஆயிடும். இதனால டல்னஸான ஒரு ஃபேஸ் லுக் கிடைக்கும். இதெல்லாம் நமக்கு தேவையா? ஸோ அதனால ஃபேஸை தோசை மாவு மாதிரி ஸ்க்ரப் பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன். இந்த வீடியோல நான் சொன்னதுல நீங்க என்ன மிஸ்டேக் பண்றீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ் போடுறதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். டாடா.